அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. குலதெய்வ ஆலயத்திலிருந்து இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. கண்டிப்பாக வீடு மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். எண்ணெய் வாங்கி வைக்கணும், திருநீர் வாங்கி வைக்கணும், குங்குமம் வாங்கி வைக்கணும். இருந்தாலும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம மனசில் ஒரு ரம்யமான அமைதியான சூழ்நிலை உண்டாகும். காரணம், அந்த குலதெய்வம் நம்மோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்லவா. நம் மனதை ஆசுவாசப்படுத்துவார்கள். எவ்வளவு குழப்பத்தில் போனாலும் ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பயண தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க. குறைந்தபட்சம் அப்படியாவது போயிட்டு வந்துடணும். சரி, அந்த ஆலயத்திலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போது பூஜையில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதில் ஒரு கனியை இறைவனோட பாதத்தில் வச்சு, சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை முடிஞ்சதுமே கையில் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமா கொண்டாந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். அல்லது இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கியிருக்க இடத்துல பயம் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி விட்டுடலாம். நிலைவாசலில் கட்டி விட்டுற பழக்கம் இருக்கும். இல்லைன்னா நேராக அப்படியே கட்டி விட்டுருவாங்க, கோத்து கட்டி விடலாம். அது வீட்டுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மாக்கிட்டேயோ ஐயாக்கிட்டேயோ முறையிட்டு, இந்த திருநீர் அப்படிங்கிறது மருந்து, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் என் கூடையே நீ எப்போவுமே இருக்கணும், இது இருக்கிற வரலும் நீ என் கூடையே இருந்து எனக்கு அரணாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்குங்க. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வர்றதை பத்திரமா ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் கொண்டாந்து சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்கு போகிறீங்க, வியாபார நிமித்தமாக போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்கன்னா நெத்தியில் அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த காரியம் நல்லபடியாக முடியும். இல்லை நைட்டில் சரியாக தூக்கம் வரலை, ஒரு உடலெல்லாம் உலட்டலாக இருக்குது, குழந்தைங்க திடீர்னு அழுகுது அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி விட்டாலும் அவர்கள் குணமாவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மன ரீதியானது தான். இப்போ ஒரு விஷயம், நமக்கு துணை யாருமே இல்லை, ஒத்தையில் இருட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு நபர் இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் குறையும், அப்போ தைரியம் உண்டாகும். அதுபோல தான் நம்ம குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு ஆற்றல் நம்முடன் இருக்கிறது அப்படிங்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியமானது உண்டாகும். அதனால தான் இப்பொருட்களை எல்லாம் வீட்டில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு வருவாங்க, குலதெய்வத்தோட மண். அதாவது பிடிமண் எடுத்து சாமி கும்பிட்றதுங்கிறது வேறு. அந்த முறை முறைப்படி செய்யணும், முறைப்படி அதை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சமாக அந்த காலடிப்பட்ட மண் இல்லையா, அங்கேருந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு துணியில் கட்டி நம்ம நிலவாசலில் கட்டி விட்டிங்கன்னா அது பாதுகாப்பான இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை கழட்டி நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே தூக்கி போட்டுறக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அது ரொம்ப துணி வீணாக போயிடுச்சு, இது மாதிரி ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே போடக்கூடாது. அது முறையாக நீரோட்டம் உள்ள பகுதிகளில் கரைச்சிடணும். இல்லைன்னா அந்த மண்ணை திருப்பி கொண்டு போய் எங்கே சேர்த்துடணும் அப்படின்னா அங்கே ஆலயத்தில் சேர்த்துடணும். இல்லை புது துணி மாற்றி அதே மண்ணை கட்டுறதுனால கட்டிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம், விபூதி அல்லது குங்குமம், அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண். இதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பக்கபலமாக ஒரு ஆற்றல் இருப்பதை நம்மால் உணர முடியும். அது நம்மை வழிநடத்தி போகும், நம்மை மென்மேலும் உயர்த்தி செல்லும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் அந்த ஆலயங்களில் கொடுக்குற பூவை கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அதை வீட்டு பூஜை அறையில் தான் வைக்கணுமே தவிர வண்டி வாகனங்களுக்கு போட்டு அந்த வண்டி வாகனங்கள்லேருந்து கீழே விழுந்து அதில் ரோட்டில் பல வண்டிகள் ஏறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அங்கே வாங்கின பூவை கொண்டாந்து நேராக பூஜை அறையில் தான் வைக்கணும். அதுவும் வாடி வதங்கிறதுக்கு முன்னாடி முறையாக அப்புறப்படுத்துறதுன்னா நீர்நிலைகள்லையோ அல்லது செடி கொடிகள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பறித்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். அது அழுகி போகாமல், துர்நாற்றம் எடுக்காமல், எதிர்மறைகள் சக்திகளால் ஈர்க்கப்படாமல் அதை முறையாக அப்புறப்படுத்திடணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக இது குறித்த தெளிவு உங்களுக்கு இருக்கும். இது குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு இந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இறைவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிர்பந்தம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில்.
ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதாவது மற்றவங்கள பார்த்து நமக்கு நினைக்க தோணாது, நம்ம மனது சொல்லும் இந்த நேரத்தில் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை வேண்டும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம போய் இறைவன்கிட்ட லஞ்சமாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் தான் அப்படின்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி, எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி, இப்போ விநாயக பெருமானாக இருக்கலாம், லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், இல்லை ஆஞ்சநேயராக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எந்த வடிவத்தில் இறைவனை வழிபட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தேவை. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதலின் மீது அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசு ஆழமாக சொல்லணும். ஒரு இடத்துல இது உனக்கு தவறாக போகுது அப்படிங்கிற உங்கள் மனசு உங்களுக்கு சுட்டி காமிச்சதுன்னா கூட அந்த வேண்டுதல் வேண்டாம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மனதிற்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இறைவன் சில விஷயங்களை நம்முள் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது உனக்கு வேணும், இதுக்கு உனக்கு வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம தான் இறைவன் வேற எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பியும் போய் அவர்கிட்டயே போய் இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம சொல்ல வரதுக்கு வரலாம். எப்படி வேண்டணும் ரொம்ப முக்கியம். அப்படி தான் எப்படி வேண்டணும். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் அப்படியே காலையில் எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சிடணும். உடம்பு அப்படியே சிலிர்ந்துருக்கும், மனது அப்படியே ஒருநிலைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். மற்ற எண்ணங்கள்லாம் இருக்காது, அந்த நேரத்தில் சத்தம் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அமைதியாக தியானத்தில் உட்காந்து அப்படி உங்களுக்கு அந்த தியானமானது கைகூடக்கூடிய நேரம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஆள் மனசில் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது இல்லவா, என்ன நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவேற்றுங்கள், அதற்கு உருவம் கொடுங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் இப்படி இருக்கும், எனக்கு இது தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உள்ளார்ந்து இறைவனுடன் அங்கே உட்காந்து பேசுங்க. அந்த விஷயத்தை உங்கள் மனசு ஆழ்ந்து நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வேண்டும் போது அதை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அந்த வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது, அல்லது அது நடந்தால் நல்லா இருக்கும்னு இறைவன் தீர்மானித்தால் அந்த விஷயத்தை உங்களுக்கு தயங்காமல் எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக இறைவன் தருவார். எந்த இடத்துல தவறாயிடுது அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் சொல்லும், இது வந்தால் தப்பாக போயிடும், இது நடந்தால் தப்பாக போயிடும்னு தெரியும். இருந்தாலும் மற்றவர்களுக்காக, ஒரு ஆடம்பரத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்கும் போது அதுவும் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக முடிந்துவிடும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்லும், அதுவும் ஆள் மனசு சொல்லும். அந்த விஷயத்தை மட்டும் இறைவனிடம் வேண்டுதலாக வையுங்கள். அதை எப்படி வைக்கணும்? உண்மையான நம்பிக்கையுடன், இது நடந்தே தீரும், உன்னிடம் நான் கேட்கின்றேன், இது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். இறைவனிடம் போய் அந்த வேண்டுதலை வைக்கும் போது இது நடக்குமோ நடக்காதோ, அவங்க சொன்னாங்க நான் போய் கேட்குறேன், எல்லா கோயிலையும் கேட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த தடுமாற்றம் இல்லாமல், ஐயா உன்னை சரணடைந்தேன், ஈசனே உன்னை சரணடைந்தேன், பெருமாளே உன்னை சரணடைந்தேன், நீதான் இதற்கு வழி, நீதான் இதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆழ்மையான அது ஒரு நம்பிக்கையுடன் இறைவனிடம் நீங்கள் போய் கேட்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். இந்த இயற்கையானது அதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டும். அதே போல் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும். இந்த இயற்கை என்று நாம் சொல்கின்றோம், அதுவே கடவுளாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அதன் மூலமாக நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அது எதுவாயினும் சரி, உங்களுக்கு தேவையான எதுவாயினும் சரி, தகுதியறிந்து கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அது உங்களுக்கானதாக ஏற்புடையதாக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்டவாறே கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையான நம்பிக்கையுடன், அதாவது சரணடைதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சரணடைந்த மனதுடன் நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். நண்பர்களே, வேண்டுதலை இனி இப்படி வைத்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு எல்லா பலன்களும் கைமேல் கிடைக்கும். அதை விடுத்துட்டு எனக்கு இதை தந்தேன்னா உனக்கு 2 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இதை தந்தேன்னா நான் உனக்கு 100 ரூபாய் உண்டியலில் போடுறேன், உண்டியல்லாம் காசு போட வேணாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அங்கே இருக்க 4 ஏழைப்பாளையங்களுக்கு வயிற்று பசியில் இருக்காங்கன்னா நீங்கள் உண்டியலில் போடுற காசை கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு நேரடியாக உதவி செய்கிறீங்க. அங்கே உண்டியலில் போட்டு யாரோ ஒருத்தர் எடுத்து இறைவனுக்கு செய்யணும். இங்கே பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லை, அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, இல்லை பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லுங்கள். இறைவனுக்கு நேரடியாக உதவக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அவர் நல்குகிறார். அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க, அவங்களும் பலனடையட்டும்.